கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பாளர்களுக்கு நம் தியானத்தை தெரிந்து கொண்டிருக்கிற வசனம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தா இதோ இவன் என் மகன் மரித்தான், மீண்டுமாக உயிர்த்தான், அவன் காணாமல் போனான், மீண்டுமாக காணப்பட்டான் என்று சொல்லி அதுக்கடுத்து அங்க இருக்கிற ஜனங்கள் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், இந்த வசனம் எதற்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, அதற்கு நாம் இதே லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11 24ஆம் வசனத்தை வரைக்கும் படிச்சுன்னா நமக்கு புரிதல் கிடைக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பார்த்தா, அங்க ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அது இளைய குமாரன் என்ன பண்றான்னு பார்த்தா, சுத்துல பங்கு கேட்டு அந்த பங்கு வாங்கிக்கின்னு கொஞ்ச நாள் அந்த தகப்பனோட கூட வருது. அதுக்கு தூர தேசத்துல அந்த தகப்பனை பிரிந்து போகிறான். போயிட்டு என்ன பண்றான்னு பார்த்தோன்னா துர்மார்க்கமான வழியில அவன் அந்த எல்லா சுத்தியும் அழிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட வேலை செய்யற. அதே டைம்ல பஞ்சமும் வருது. என்ன பண்ற பார்த்தா, ஒரு பன்றி மேய்க்கிற இதுல அவன் வேலைக்கு போறான். அவன் பசிக்கும் பொழுது அவன் சாப்பிடறதுக்கு கூட வழியில்லாத நிலைமை வருகிறது அவனுக்கு அந்த டைம்ல. அப்போ அவன் என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த பன்னியோட அந்த கொடுக்குற அந்த தவிட்டுனா சாப்பிட்டு நம்ம என்ன பண்ண நம்ம பசி ஆத்திக்கலான்னு பார்த்தா கூட அவனுக்கு அது கொடுக்கக்கூடிய ஆள் இல்லாத இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த மாதிரியான நேரத்துல அவனுக்குள்ள ஒரு உணர்தல் வருது. என்ன வருது என்று பார்த்தா, நான் தேவனுக்கும் என் தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், என் தகப்பனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறதுக்கே நான் தகுதி இல்லை என்று சொல்லி நான் இப்போ நான் என்ன பண்றேன், எங்க அப்பா கிட்ட போகணும்னு நினைக்கிறது மாத்திரம் இல்லாம, அந்த சிந்தனை வந்தது மாத்திரம் இல்லாம, உடனே அவன் அங்கிருந்து என்ன பண்ற இடத்துல இருந்து எந்திரிச்சு அவன் என்ன பண்றான், தகப்பனை பார்க்கறதுக்கு போறான். இது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கடுத்து அங்க போனவன் நாங்க தகப்பன் என்ன பண்றாரு என்று பார்த்தா, தூரமாவே இந்த இளையகுமாரன் அவரை நோக்கி வருகிறத பார்த்து ஓடி அவனை கட்டிப்பிடித்து அவன் முத்தம் கொடுக்குறாரு. அன்பானவர்கள், இந்த இளையகுமாரன் என்ன சொல்றான், நான் உங்க பிள்ளையா இருக்கிறதுக்கே நான் தகுதி நான் இல்ல, ஒரு வேலைக்காரன் கூட எங்க கூட வச்சுங்க, உங்களுக்கு தேவனுக்கு பாவம் செஞ்சேன் என்று அந்த இளையகுமாரன் சொல்றான். ஆனா அந்த தகப்பன் என்ன பண்றாரு பார்த்தா, அவன் கைக்கு மோதிரம் போடுறாரு, உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து அவனுக்கு பாதத்துக்கு பாதரட்சி கொடுக்குறவரை இந்த இடத்துல இருக்கிறாரு. அன்பானவர்களே, சோ சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு என்று பார்த்தனா, ஒரு கொழுத்து கன்று அடிக்க நம்மள சந்தோஷமா இருக்கலாம், என் மகன் காணாம போனா மீண்டுமாக அவன் வந்திருக்கிறான், அவன் மீண்டுமாக காணப்பட்டிருக்கிறான், மரித்தா மீண்டும் உயிரோட வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அதாவது இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தா, இது முதலாவது இது ஒரு பேரபலாக இருக்கிறது. இந்த ஒரு இதுல என்ன ஆகுது என்று பார்த்தா, அந்த தகப்பன் பிதாவாகி தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது. அதுக்கடுத்து அவரோட அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது. அதுக்கடுத்து தேவனை விட்டு நம்ம பிரிஞ்சு போனோம்னா, கண்டிப்பா அந்த இளையகுமாரன் எப்படி துர்மார்க்கமான வழிக்கு சென்றானோ, அதே போல நம்மளோட தேவனை விட்டு நம்ம பிரிந்தோம்னா, அவரோட ஐக்கியத்தை விட்டு நம்ம பிரிந்தோம்னா, கண்டிப்பா நம்ம கூட எப்படி இருப்போம் என்று பார்த்தா, அதே போல துர்மார்க்கமான வழியில் நம்ம செல்கிறவரை நம்ம இருப்பான். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா, அவன் துர்மார்க்கமான வழியில போயிருந்தாலும் மீண்டுமாக அவன் என்ன பண்றான், அவனுக்குள்ள ஒரு உணர்தல் வந்த உடனே அவன் மீண்டுமாக அவங்க தகப்பனை நோக்கி வருகிறான். பானவர்களே, சோ அதே போலதான் இப்போ நம்ம கூட இந்த மாதிரி எப்பனா நம்ம தேவனை விட்டு நம்ம தவறும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும் பார்த்தா, நம்மளுக்குள்ள தேவன் கண்டிப்பா பரிசுத்தாவின் உணர்தலை கொடுப்பாரு. அந்த உணர்தலை நம்மளுக்குள்ள கொடுக்கும் பொழுது உடனே நம்ம தேவன்கிட்ட நம்ம போயிடணும். பண்ணுவாரு, நம்ம போயிட்டு அவரோட நம்ம என்ன இந்த மாதிரி தப்பு செய்ய உணர்ந்தாலே போதும், கண்டிப்பா தேவன் அதை மன்னிக்கிறவரை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மள அந்த எந்த இதுல நம்ம தவறி போனோமோ கண்டிப்பா அதுல நம்மளுக்கு விடுதலையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஏன்னா இதுல இந்த மனுஷன் இந்த இளையகுமாரன் என்ன பண்றாங்க, தகவலுக்கு போறான், அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவனுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுக்கறது, அதுக்கடுத்து பார்த்தா அந்த மோதிரத்தை கொடுக்கறது, அதுக்கடுத்து அந்த பாதரட்சிகள் எல்லாமே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவன் ஒண்ணுமே செய்யறது எல்லாமே தகப்பன் தான் அந்த இடத்துல செய்கிறவர் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம், அந்த இளையகுமாரனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்தது. அதே போல நம்ம தவறும் பொழுது கூட நம்ம மனம் திரும்பி நம்ம மீண்டும் தேவன் கிட்ட போகும் பொழுது கண்டிப்பாக தேவன் என்ன பண்றாரு என்று பார்த்தா, நம்மள மீண்டுமாக அந்த ரட்சிப்பின் பாதைகளை நடத்தி நம்மள நல்ல பாதையில நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.